திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது காமிகம் என்ற ஆகமத்தில் சிவ ஆகமம், அதில் முதல் பகுதி காமிகம். அந்த ஆகமத்தில் பகுதி 7 பார்ட் 7 நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுத்ததாக சிவாகமத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த வரிசையை பார்த்துட்டு வரப்போ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, பிறகு வர்த்தானி பாத்திரத்தில் அஸ்திர மந்திரம் சொல்லி வாசனை திரவியத்தை நிரப்பி நேரம், நாள் மற்றும் இடம், அதான் புண்ணிய வாசனம் ஆகியவற்றை அறிவித்து வர்த்தானியிலிருந்து எடுக்கப்பட்ட தண்ணீரை சந்தனம், பூக்கள் மற்றும் பிற பொருட்களின் மீது தெளிக்க வேண்டும். அங்கு சேவை செய்யும் பக்தர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது சிறுதாய மந்திரத்தை ஓதுகிறது. இதற்கு மேல் வர்த்தானி நீரை தெளித்து பின்னர் அந்த உசிரா வேர் மற்றும் சந்தனத்தை பத்தியா பாத்திரத்தை வைக்க வேண்டும். அவ்வாறே ஆகமான நீர் பிடிக்க மற்றொரு பாத்திரத்தை தயார் செய்ய வேண்டும். பின்னர் கற்பூரம், 3 பலா, உடைந்த இலைகள் மற்றும் குஷ்டகம் இவை அனைத்தையும் சிறுதாய மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் ஆகமான நீர் சேர்க்க வேண்டும். அவர் வர்த்தானி கலசத்தில் சேகரிக்கப்பட்ட பாத்திரத்தை நிரப்ப வேண்டும். பின்னர் நீர், பால், குசப்புல்லின் நுனிகள், அரிசி, மலர்கள் மற்றும் எள், யாவை, கடுக்காய் இந்த 8 பொருட்களையும் அர்க்கிய பாத்திரத்தில் விசேஷ அர்க்கியத்தை தயாரித்து அந்த அர்க்கியத்தை பரிந்துரைக்கப்பட்ட மந்திரங்களின் குழுக்களை அவர் அழைக்க வேண்டும். அமிர்த முத்திரையுடன் ஓசித் என்று முடிகிற சிறுதாய மந்திரத்தின் துணை கொண்டு காட்சியளிப்பதன் மூலம் அமிர்தத்தின் உன்னத குணத்துடன் இருக்கும் ஆக்கியத்தை அளித்து அதற்கு கவசம் என்ற கவசம் மற்றும் சந்தனம், புஷ்பம், தூபம் ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபட வேண்டும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒளி, அதாவது லைட்டு, பழங்கள், சிறுதாய மந்திரத்தின் துணை கொண்டு தயிர், பால் தெளிக்கப்பட்ட வெண்ணெய் மற்றும் பிற பொருட்களின் மீது குவாஸ் புல்லுடன் அருகிய நீரை தெளிக்க வேண்டும். வழிபாட்டிற்காக அங்கு வைக்கப்பட்ட பொருட்கள் ஒவ்வொன்றும் தகுந்த மந்திரங்களால் சக்தியூட்டப்பட வேண்டும். வழிபாட்டிற்காக வைக்கப்பட்ட அந்த மந்திரங்கள் ஒன்று ஒன்றா அது நம்ம என்ன பண்ணணும், சக்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது அந்த மந்திரத்தை சொல்லி 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 இந்த சிறுதாய மந்திரம், அதற்கான துணை மந்திரம் இதெல்லாம் நம்ம சொல்லி சக்தி விட்ட வேண்டும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இலை மற்றும் உசிரா ஒவ்வொன்றும் 3 பலகைகள், கற்பூரம், குங்குமம், ஸ்ரீகண்டா, அகரு இலை, பில்வம் மற்றும் பிற மரங்களின் மலர்கள், அதாவது இந்த மரங்களோட பலகைகள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதில் ஏதாச்சும் ஒரு பலகை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இவை அனைத்தையும் கலச நீருடன் சேர்க்க வேண்டும் என்பது நிறுவப்பட்ட திசை சிவபெருமானுக்கு செய்யப்படும் சம்பிரதாய அபிஷேகத்தின் நோக்கத்திற்காக இந்த பொருட்கள் அனைத்தும் கிடைக்கவில்லை என்றால் கிடைக்கக்கூடிய பொருட்களை ஏற்றுக்கொள்ளலாம். கிடைக்கக்கூடிய பொருட்களை பரிந்துரைக்கப்பட்டதை பிற பொருட்களுடன் கலக்கப்படலாம். அபிஷேகத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அனைத்து கலசங்களிலும் சிறிதளவு ஆர்க்கிய நீரை சேர்த்து அவற்றை தூய்மைப்படுத்துவதற்காக சிறுதாய மந்திரத்தின் துணை கொண்டு அவர் விட வேண்டும். சந்தனம், மலர்கள், ஆடை, ஆபரணங்கள், உண்ணக்கூடிய பொருட்கள் மற்றும் பிறவற்றை சிறுதயம் அல்லது பிரதியிலேயே மிக தூய்மையான அனைத்து அங்க மந்திரங்களையும் சக்தியூட்டப்பட வேண்டும். சக்தியுடன் மற்றும் சத்யோஜதம், வாமதேவர், அகோரம் ஆகியவற்றுடன் தொடர்புடையது. தத்புருஷ் மற்றும் ஈசான மந்திரங்கள் தூய்மையாக உண்டாக்க அவற்று காயத்ரி மந்திரத்துடன் மீதான பொருட்களை சக்தியூட்டப்பட வேண்டும். பால், தயிர், தெளிக்கப்பட்ட வெண்ணெய், தேன், சர்க்கரை, வாசனை திரவியங்கள், துவாரத்திற்காக வைக்கப்பட்டுள்ள அனைத்து பொருட்களின் நித்திய தூய்மையான சிறுதயம் மற்றும் பிற அங்க மந்திரங்களால் சக்திவிடப்பட வேண்டும். மந்திரங்களால் சுத்திகரிக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் சந்தனம், மலர்கள் மற்றும் பிற பொருட்களை கொண்டு அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும். அமிர்த முத்திரையுடன்
காட்டுவதன் மூலம் அவர் அனைத்து பொருட்களையும் அமிர்தத்தின் குணங்களாக வழங்க வேண்டும். அப்படிப்பட்ட பிரதிஷ்டை செய்து புனிதப்படுத்தப்பட்ட இந்த பொருட்கள் அனைத்தையும் கொண்டு தன் சுயத்துடன் ஒருமையில் இருக்கும் இறைவனை வணங்க வேண்டும். சந்தனத்தால் நெற்றியில் ஒரு வட்ட குறி, அதாவது திலகம், அது பூச வேண்டும். அவர் தனது தலையில் ஒரு பூவை வைக்க வேண்டும். பின்னர் அவர் விரும்பிய அமைதியை கடைபிடித்து அவர் மந்திரத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். மந்திரங்களுக்கு அவற்றின் சொந்த வடிவங்கள் கொண்டிருக்கின்றன. மாலைகள் மற்றும் மந்திர தெய்வங்கள் அலங்கரிக்கப்பட்ட ஏராளமான பணக்கார ஆபரணங்கள் வேதங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மந்திரங்கள் சக்தியூட்டப்பட வேண்டும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏராளமான அந்த ஆபரணங்கள் இதெல்லாம் கொண்டு அலங்கரித்து அவர்கள் சக்தியை ஒளிர செய்து சக்தியை அதிகப்படுத்தும் சக்தி, அதாவது சிவசக்தி ஆகும். அதன் மந்திர பெயர் ஓம் நம. ஆரம்பத்தில் ஓம் என்ற, இறுதியில் நம என்று சேர்த்து வழிபாட்டில் பயன்படுத்தப்படும். குரு சொல்ல வேண்டும். கைகளின் குழியில் பூக்களை மடக்கி ஒவ்வொன்றாக இணைத்து அஞ்சலி முத்திரை கொண்டு அவர் தனது சுயத்தின் சிவனின் அழகை பற்றி சிந்தித்து மந்திரங்களை ஒவ்வொன்றாக மெதுவாக அதை நம்ம என்ன பண்ணணும், போடணும். மெதுவாக அலகுகள் 3 அலகுகள் வரை சொல்ல வேண்டும். மற்றும் மேலே நாடா நிலை இருக்குது. நாடா நிலை வரை அடையும் தூய தத்துவங்களில் நிலைத்திருக்கும் மந்திரங்களுக்கு இந்த வழியில் சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பின்னர் அவர் பசுவிலிருந்து, அதான் பஞ்சகாவியம், பெறப்பட்ட பொருட்களை கலக்கும் முறை இப்போது நான் சொல்கிறேன். இப்போது விளக்கப்பட்டு பந்தலின் புனித பகுதியில் சதுர மண்டலத்தை வரைய வேண்டும். 5 தத்துவங்கள், அதாவது சிவம், சக்தி, அந்த ஓம் நம என்று இந்த முடியின் மந்திரத்தில் நம்ம இது பண்ணணும். அடுத்த 5 தத்துவங்களாகிய சிவம், சதாசிவம், வித்யா, புருஷ் மற்றும் கால தத்துவங்கள் முறையே மத்திய, கிழக்கு, தெற்கு, வடக்கு, மேற்கு கட்டங்கள் அடையாளம் கண்டு 5 பாத்திரங்களை, சுபிஸ்ரதிஷ்டா, சுசந்தா, தேசஸ், ரத்னம் மற்றும் அம்ருதா இந்த கட்டங்களில் வைக்க வேண்டும். அதே வரிசையில் பிறகு பால், தயிர், தெளிக்கப்பட்ட வெண்ணெய், பசுவின் சிறுநீர் மற்றும் பசுவின் சாணம் ஆகியவற்றின் முறையே இந்த பாத்திரங்களில் வைக்கப்பட வேண்டும். அவர் குறிப்பிட்ட வரிசையில் ஈசான, தத்புருஷ், அகோர, வாமதேவ். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மந்திரங்களை அவர் உற்சாகப்படுத்த வேண்டும். ஈசான மந்திரங்களுடன் பால் 1 முறையும், தத்புருஷ் மந்திரங்களுடன் தயிர் 2 முறையும், அகோர மந்திரங்களுடன் தெளிந்த வெண்ணெயை 3 முறையும், வாமதேவ் மந்திரத்துடன் கூடிய பசுவின் மூத்திரத்தை 4 முறையும் சக்தியூட்டப்பட வேண்டும். அதேமாதிரி சாணத்தை 5 முறை சக்தியூட்டுவதாகவும், அதாவது சக்தியூட்டப்பட வேண்டும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, வடகிழக்கு கட்டத்தில் தத்துவத்துடன் அடையாளம் அவ்வியத்தை பாத்திரத்தில் உள்ள குசப்புல் கொண்டு தண்ணீரை 16 முறை ஆற்ற வேண்டும். அவற்றை அமிர்த குணம் கொண்டவர்களுக்கு ஆக்கி அவர்களை வணங்கி சிவத்துடன் ஒன்றி இருப்பதை அறிவிக்க வேண்டும். பால், தயிர், தெளிக்கப்பட்ட வெண்ணெய், தேன், சர்க்கரை, வாசனை திரவியங்கள், துறவத்திற்காக வைக்கப்பட்ட அனைத்து பொருட்களையும் நித்திய தூய்மையான சிறுதாயம் மற்றும் பிற அங்க மந்திரங்களால் சக்தியூட்டப்பட வேண்டும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, பிறகு கற்றறிந்த குரு உயர்ந்த இறைவனுக்கு தினசரி அவ்வப்போது அல்லது விருப்ப வழிபாட்டுகளை செய்ய வேண்டும். அவர் பரிந்துரைக்கப்பட்ட முறைப்படி கலசங்கள் வரிசைப்படுத்தப்பட வேண்டும். இத்தகைய வடிவங்கள் என்னன்னா ஏராளம். அஸ்திர மந்திரம் சொல்லி நிலத்தை சுத்தப்படுத்த வேண்டும். மேல் வாமதேவ மந்திரத்தை சொல்லி பசுவின் சாணத்தை தடவ வேண்டும். அவர் கிழக்கு மேற்கு கோடுகள் மற்றும் வடக்கு தெற்கு கோடுகள் வரைந்து ஒரு சதுர மண்டலத்தை வடிவமைக்கப்பட வேண்டும். கோடுகளுக்கு இடையில் ஒரு இடைவெளி இருக்க வேண்டும். கோடுகளுக்கு இடையே ஒரு இடைவெளி இருக்கணும் சொல்கிறாங்க. இதுடன் காமிகம் ஆகமத்தின் பகுதி 7 முடிவடைகிறது.
மீண்டும் அடுத்த பாடலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவாகமம் காமிகம் என்ற பகுதி நிறைவடைகிறது. பகுதி 7 நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவரும் தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்ற அவ்வை பெருமானின் வாக்கிற்கிணங்க தானமும் தவமும் செய்து தன் மனித பிறவியை உயர்நிலை கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பஞ்சபூதத்தை நம்ம ஒவ்வொரு பூதத்தையும் நம்ம சுத்தி பண்ணிக்கிட்டே வரணும். நீர், நிலம், உணவு. உணவில் அமிர்த உணவு, விஷ உணவுன்னு இருக்குது. இந்த அமிர்தத்தை எடுத்து நம்ம பருக பருக உடம்பு அமுதமாக மாறும். உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் நம்மளோட டாக்ஸின் செல்களை எடுத்துட்டு நம்ம அமிர்தமாக்கிக்கிட்டே வந்தால் உடம்பு அமிர்தமான ஒன்றாக தெரியும். அது காட்சியளிக்கும். அந்த ஒரு சிதை சொல்லணுங்கிறதுக்காண்டி அந்த காமிகம், இந்த 28 ஆகமங்கள், இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இத்துடன் இது பாடல் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பாடலாக மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.